ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, திருச்செந்தூர் முருகன் வந்துள்ளேன். சவால் விட்டு சொல்கிறேன், இன்று இரவுக்குள் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். ஆகவே எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியில் இருந்து விலக வேண்டாம் என்றுதான் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன். மனதில் ஏற்படும் ஆசைகளை நிறுத்தி வைப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். மனதில் ஏற்படும் வலிகளின் விளைவு துன்பம். எதற்காகவும் கலங்கக்கூடாது, எதற்கும் இடம் தர நினைக்க வேண்டாம். எத்தனை தருணத்திலோ துயரங்களை அனுபவித்து விட்டாய், எவ்வளவோ துயரங்களை நீ அனுபவித்து விட்டாய். இப்போது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது. அனைத்திலிருந்தும் விடுபடப் போகிறாய். இழந்தது அத்தனையும் உன்னை வந்து சேரப்போகிறது. இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே? வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நிச்சயம் உன்னை வாழ வைப்பேன் இந்த முருகப்பெருமான். மனதில் இருக்கும் குழப்பங்களை தவிர்த்து என்னை மனதில் நிறுத்தி தொடர்ந்து ஊஜித்து கொண்டிரு. முருகா முருகா என்று. பிறகுவார் உனக்கானது நல்லது நடக்கும். நான் இருக்கிறேன், யாமுண்டு. நிச்சயமாக உனக்கு நான் என்றும் துணையாகத்தான் இருப்பேன். உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று ஆதங்கப்பட்டு அவசரப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ நினைத்தது நடக்கவில்லை, நாள் தள்ளிக்கொண்டே போகிறது, என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வா. நடக்காமல் போய்விட்டது என்று ஆதங்கத்தில் நீ சில நேரம் என்னையே திட்டு கொண்டுதான் இருக்கிறாய். முருகா, நான் நினைத்ததெல்லாம் நடக்கவில்லையே, நான் நினைத்த பலன்கள் உடனே என் கைக்கு வரவில்லையே என்றால் நிச்சயமாக நடக்காது. எதிலும் அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு செயலிலும் முழு ஈடுபாடோடு செய்தால் அதில் முழு பலன் கிடைக்கும். நீ மனதில் இந்த மாதிரியான எண்ணங்களுடன் நீ உன்னுடைய முயற்சியில் ஈடுபட்டால் அது தெளிவாக இருக்காது. நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது, அப்படித்தானே? நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைத்து என் மேல் நம்பிக்கை இருக்கிறது தானே? நான் சொல்வதை கேட்பாய் தானே? இதோ உனக்கான நல்ல வழியை, உனக்கான புத்தம் புதுமையான வாழ்க்கையை உருவாக்கி கொண்டுள்ளேன். உன் கண்களுக்கு அது புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன். கவலைப்படாதே. நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்பொழுது நம்பிக்கை சற்று குறைந்து விட்டது. நான் சொன்னது அதுதான். நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆகையால் பதற்றப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் உன்னோடு தானே இருக்கிறேன், ஏன் கவலைப்படுகிறாய்? நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. இதோ உனக்கான அந்த நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். பிறகு பார், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நல்ல பெயருடன், நல்ல வசதி உள்ள எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாக இந்த முருகப்பெருமான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன். அதே நேரத்தில் எனக்கும் என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே. ஏனென்றால் அது வெளியிலே இல்லை, உனக்குள் தான் இருக்கிறது சந்தோஷமும் நிம்மதியும். உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் உன்னுள் தான் உள்ளது. உன்னை பக்குவப்படுத்தத்தான் ஒரு சில மாதிரியான நிகழ்வுகளை உனக்குள் நிகழ்த்துகிறேன் இந்த முருகப்பெருமான். அந்த நிகழ்வுகள் தான் உனக்கு மாற்றம் என்றால் என்ன, பக்குவம் என்றால் என்ன என்று அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும். அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏணிப்படியாக பயன்படும். ஏணியாக உள்ள படிகளாய்தான் நீ உருவாகி கொண்டு உள்ளாய். ஆகவே சீக்கிரமே உனக்கு நல்ல வழிகள் பிறக்கப் போகிறது. என்னிடம் முழு மனதோடு கேள். முருகா, எனக்கானது ஒரு நல்ல செயலை செய். நான் எவ்வளவு நாள் உன்னிடம் கையேந்தி நிற்கிறேன். எனக்கு யாசகம் செய் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். என் செல்ல பிள்ளையே, நான் யாசகம் செய்ய விட மாட்டேன். என்னிடம் உரிமையாக கேள் என்றுதான் சொல்கிறேன். முருகா, நான் கேட்டதை நீ எனக்கு தர வேண்டும் என்று உரிமையோடு கேட்க வேண்டும். குழந்தை எப்படி தன் தாயிடம் அன்போடு கேட்கிறதோ அதேபோல் என்னிடம் கேள். நானும் தாயும் தந்தையுமாகத்தானே உன்னிடம் இருக்கிறேன். நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் தருவேன். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை என் செல்ல பிள்ளையே. போதனை செய்வதற்காகத்தான் வருகின்றன. எது? சோதனையும் வேதனையும். ஆகவே போதனையை உணர்ந்தால்
உனக்கு சாதனையாக மாறும். அப்படித்தானே ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். உன் பிள்ளைகளின் நலனை நினைத்து வேதனைப்படுகிறாய். இப்படி வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய்? சொல்லு. உனது கவலையால் எதையேனும் சாதிக்க முடியுமா? சொல்லு. கவலை என்பது உன் மனதிற்கு நீயே விரித்து வைக்கின்ற வலை. முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியே வா. அப்போது எனது அனுக்கிரகம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனது அனுக்கிரகத்தாலேயே உனது கிரகங்கள் எல்லாம் சரியாகும். உனக்கு அப்பா அம்மாவாக நான் என்றும் துணையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும்படியாகத்தானே நடத்தி கொண்டு வருகிறேன். விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் அழைத்துச் சொல்லப் போகிறேன் உனக்கு, அந்த காலத்தில். ஆகவே தயாராக இரு என் செல்லப்பிள்ளையே, தயாராக இரு. என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வலியால் மனம் வெந்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது. பச்சை நிறைமுடைய பசுமையான நிலங்கள் போல்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும். உன் வெற்றிகள் நீரருவி போல் பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்கப் போகிறாய். உன் தந்தையான நான், இந்த முருகப்பெருமான், உன்னை விட்டு எங்கே போவேன்? நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள். ஏனென்றால் இதுதான் உன் காலம். உன்னில் நிச்சயமாக அந்த வெற்றி மட்டும்தான் கிடைக்கப் போகிறது. ஆகவே எந்த பலன்களையும் எந்த எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு. அந்த வழி பாதையானது சில நேரங்களில் முட்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ கடப்பதற்கான மலர் பாதையாக நான் அமைத்து கொடுக்கிறேன். முருகப்பெருமான், எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும். முருகா முருகா என்று என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும். உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும். அப்போது உன்னுடைய பிரயாரித்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது உன் அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை அந்த தருணத்தில் உணர்வாய். அனைத்து விஷயங்களிலும் ஜெயம் உண்டாகட்டும். வெற்றி தரும் இந்த முருகப்பெருமான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். இதோ உன்னுடைய பிரார்த்தனையெல்லாம் நிறைவேறியதுதானே. இனி நினைப்பதெல்லாம் நடப்பதெல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். என் செல்லமே, தைரியமாக இரு. இந்த முருகப்பெருமானை நினைத்தாலே போதும். நல்லதை மட்டுமே நினைக்க சொல்கிறேன். நல்லதை மட்டுமே பேசச் சொல்கிறேன். ஆகவே யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும். துணிந்திலில் போகும் பாதை கண்டு பயப்படக்கூடாது. ஏனென்றால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ காட்டும் தருணம் வந்துவிட்டது. எல்லாம் இந்த முருகப்பெருமான் பார்த்துக் கொள்கிறேன். உன் வீட்டில் சுபல் நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. வா, வந்து வெளியில் இருக்கும் என்னை அழைத்துச் செல் என் செல்லமே. பின்பார் உன் வீட்டில் குடும்பத்துடன் குதூகலத்துடன் இருக்கப் போகிறாய். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.